நீங்கள் வந்து ஜனநாயகத்தை சொல்லணும்னா நீங்கள் பேனா எடுத்து தான் சொல்ல முடியும், சாட்டை எடுத்து சொல்ல முடியாது. இவர் ஒரு பக்கம் வந்து முதலமைச்சர் ஆகிட்டு இன்னொரு பக்கம் வந்து கேமரா மேக்கப் போட்டுன்னு கேமரா போய் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரா? இந்த சாட்டையை சோட்டுறாருல, அது ரசிகர்லாம் வந்து ஆறாவரம் பண்ணும் கண்டிப்பாக. அப்போ நீங்கள் இன்னும் ரசிகர்லாம் வச்சுருக்கீங்க, தொண்டராக மாத்திரல. இப்போ பரந்தூரில் காமிச்சோமா, அதோட ஒரு 1.5 மாதம் கழிச்சு ஒரு நிகழ்ச்சியில் காட்டணும். அப்படி இருக்குது. அது வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகாது. இன்னைக்கு எந்த நடிகர் போய் ரோட்ல இருந்தாலும் 100 பேர் வருவாங்க சார், 1000 பேர் வருவாங்க, 1,00,000 பேர் வருவாங்க, கோடி பேர் வருவாங்க. பேரளவு கட்சி வச்சிருக்காரு தவிர அவர் நல்ல நாள் பார்த்து கலைக்கணும், அது அவ்வளோதான். ஏதோ டிஸ்கஸ்ல இருக்காரு. நான் சொல்றேன் 70 படம் டிஸ்கஸ்ல வந்து இருக்கிறாரு. தொடர்ந்து சோசியல் மீடியால டாக் ஆஃப் த டவுனா இருக்கிறது தளபதி விஜய் அவர்களுடைய 69வது படம் ஜனநாயகம் அப்படின்ற டைட்டிலோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆனதுலேருந்து எல்லா ஜேர்னலிஸ்டும் பார்க்குற அரசியல்வாதிகிட்டலாம் கேட்குற விஷயம் என்னன்னா, அதில் வந்து ஒரு போஸ்டரில் வந்து ஒரு சாட்டையோட விஜய் அவர்கள் இருக்காரு. அந்த போஸ்டரில் சைடில் ஒரு வார்த்தைகள் இருக்கு, நான் ஆணையிட்டால் அப்படி. எம்ஜிஆர் ஸ்டைலில் தளபதி விஜய் இருக்காரு. அவர் இடத்த தளபதி விஜய் பிடிச்சிருவாரா? முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன். படத்தோட தலைப்பு வந்து ஜனநாயகம், சரிங்களா? ஸோ ஜனநாயகம்னா எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா? இங்கே வந்து சமத்துவம், சகோதரத்துவம், உரிமை, மக்களுக்கான உரிமை, சம வாய்ப்பு, சம வாய்ப்பு பகிர்ந்துக்கிறது, இப்படியான பல விஷயங்கள் இருக்குது. அதுதான் டெமோக்ரஸின்றது. அதுதான் அதுக்குன்னா வந்து அதில் உள்ளடக்கம் எல்லாமே. ஒரு விடுதலை உணர்வு கூட உள்ளடக்கம் தான் ஜனநாயகம்ன்றது. இந்த இடத்துல ஜனநாயகன் அப்படின்னு சொல்லி வைக்கும்போது ஆங்கிலத்தில் சொல்லும் போது ஜனான் இருக்கு, இடையில வந்து ஒரு கேப் வந்துட்டு அப்புறம் நாயகன் இருக்கு. ஸோ ஜனான்றது வந்து பார்த்தீங்கன்னா அஜித் படம், நாயகன்றது கமல் படம். ஸோ இப்படி கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் என்னுடைய பார்வைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சாட்டை எடுத்தாலே சார் ஒரு விஷயம், முதல்ல இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஜனநாயகம்னா என்னன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த இடத்துல கேட்டால் வந்து மக்களுக்கான ஜனநாயகன்றதே மக்களோட என்ன சொன்ன மக்களாட்சியோட தத்துவத்தை சொல்கிறது தான் அந்த ஜனநாயகம்ன்றதே. அதுதான் அடிப்படை. ஸோ வந்து இங்கே வந்து கேட்டால் சர்வாதிகாரம் எதிரானது தான் ஜனநாயகம். நீங்கள் வந்து ஜனநாயகத்தை சொல்லணும்னா நீங்கள் பேனா எடுத்து தான் சொல்ல முடியும், சாட்டை எடுத்து சொல்ல முடியாது. சாட்டை எடுத்து சொன்னீங்கன்னா அது சர்வாதிகாரம் ஆகிடும். அது யாராக இருந்தாலும் சரி, யாரை வேணாலும் யார் அடித்தாலும் அது வந்து சர்வாதிகாரம் தான், சரிங்களா? என்ன சாட்டை தான் கை மாறுது. நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்பியார் வந்து கோடை எம்ஜிஆரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ வந்து கேட்டால் டபுள் ஆக்ஷன் எம்ஜிஆர். அப்போ என்ன கேட்டால் மாறினது தெரியாது. மாறினது தெரியாமல் கேட்டிங்கன்னா வந்து அந்த சாட்டையை பிடிங்கி அடிப்பார். அன்றைக்கி தியேட்டர் டூரிங் டாக்ஸில் நான் பார்த்தது கேட்டினா தியேட்டர் அல்லோகல படம் அந்த ஒரு காட்சிக்கு. ஏன்னா நம்பியார் வந்து இது வரைக்கும் தொடர்ச்சி அடிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல முறை வந்து அப்படி கோலத்தனம்னா அப்படி ஒரு கோலத்தனத்தை காட்டுவார் எம்ஜிஆர். நான் இதுல இருந்து நான் என்ன எடுத்துக்கணும்னா சார், இப்போ வந்து எம்ஜிஆர் இடத்துல தளபதி சார் இத்தனை நாளா வந்து ஒரு பொம்மையா நிறைய பேர் அந்த சீட்டுகளை வந்து உட்காடுறாங்க. அந்த பொம்மையை ஆட்டி வைக்கிற ஒரு பின்னாடி ஒரு கார்பரேட்டா இருக்கலாம், யாராவனா இருக்கலாம் சார், ஒரு எக்ஸ்ன்ற ஒரு ஆள். அவங்க வந்து தொடர்ந்து அங்க யார சொல்றீங்கன்னு தெரியுது எனக்கு, சொல்லுங்க. அங்க இருக்கு அவங்க தொடர்ந்து வந்து மக்களை துன்புறுத்திட்டே இருக்காங்க சார். அப்படி இருக்க ஆள தளபதி விஜய் உள்ள வந்து அடிச்சு துவம்சம் பண்ணி மக்களை காப்பாத்துறாரு. அந்த நோக்கத்துலதான் அவங்க வச்சிருக்காங்கன்ற மாதிரி மக்கள்கிட்டயே ஒரு இல்ல. அதுதான் நான் சொல்றேன் பிரவீன். இந்த இடத்துல யாரா இருந்தாலும் என்ன செய்யணும்? இப்ப நான் கேட்கிறேன், ஜனநாயகம்ன்றது இந்திய ஜனநாயகம் வந்து மலர்ந்தது எப்படி? காந்தியால. காந்தி வந்து சாட்டை எடுக்கல, ராட்டை தான் எடுத்தாரு. ஆமா. அம்பேத்கர் என்ன எடுத்தாரு? சாட்டை எடுக்கல, பேனா தான் எடுத்தாரு. ஸோ இப்படிதான் வந்து நீங்க மக்களை மாற்றணும்னு நினைக்கணும். தவிர நீங்க ஒரு ஹீரோயிஸ்ட காட்டலாம் சினிமால, தப்பே இல்லை, ரசிகர்களுக்குன்னா. இப்போ நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, பல நிகழ்ச்சிகள் நடத்துறாரு. இப்போ மீண்டும் இந்த மாதிரி சினிமாவில் வந்து இப்படி இருக்குன்னா, இப்போ எம்ஜிஆர் நீங்கள் சாட்டை எடுத்தோம்னா எம்ஜிஆர் அப்போ தனி கட்சி தொடங்கலை, கட்சியில் இருக்கிறாரு, 10 11 இருக்கிறாரு, அவ்வளோதான். அதுக்கு பிறகு வந்து ஒரு கட்சி தொடங்கின பிறகு வந்து படத்தில் நடிக்கல. ஆனால் நீங்கள் வந்து கட்சியை தொடங்கி 1 வருஷம் ஆயிட்டு நீங்கள் படத்தில் நடிக்கும் போது சாட்டை எடுத்து சொல்லிட்டீங்கன்னா ஊர் ஃபுல்லாக சாட்டை எடுத்து சுற்றி இருப்பாங்க. நான் பசங்க சொல்றேன், அதுதான் சார் நான் சொல்றேன் சார். ஒண்ணுமே இல்லாத அண்ணாமலைக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றது தான் அண்ணாமலை சொல்றேன். அவருக்கு எந்த ரசிகர் பின்புலம் கிடையாது, ஃபாலோயர்ஸ் எல்லாம் கிடையாது, பெருசா கிடையாது. கட்சியில இருப்பாங்க கொஞ்சம் பேர். ஆனா அவரு நீங்க சொல்றீங்க, அவரு வந்து இந்த லைவ் போடும் போதும் சரி தொடர்ந்து எல்லாரும் தமிழ் சரி, அதாவது தமிழ்நாடு அரசியல்ல சில காமெடி பீஸ்கள் இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த காமெடி பீஸ் தான் அண்ணாமலை.
அவர் தூக்கி சாட்டையை தூக்கி உடம்புல அடிச்சுக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே தலைமையே ரசிக்கலன்றாங்க. யாரு அவரை மாற்றத்துக்கு காரணமே என்னன்னு கேட்டால் அடிப்படையே வந்து அமித்ஷா கோவம் வந்ததே இந்த சாட்டை தூக்கி அடிச்சுக்கிட்டது தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆனால் இவர் வந்து சாட்டை தூக்கி அடிச்சுக்கல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இப்படி எடுத்துங்க நீங்கள் என்னன்னு கேட்டினா ஒருத்தன் வந்து சாட்டை எடுத்து உடம்பு அடிச்சுக்கிட்டான், நான் அடிச்சிக்க மாட்டேன் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். யார விஜய். சரி, இப்போ நான் யாரை அடித்தாலும் அது வந்து சர்வாதிகார குறியீடு தானே. அந்த சாட்டை என்பது சர்வாதிகார குறியீடு. இதை கேட்குறவன்னு கேட்டால் சொல்லலாம் ஒன்றும் இந்த ஆள் எப்பவுமே அப்படி தான் வந்து விஜய்க்கு எதிராகவே சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு. எனக்கு அது கிடையாது. நான் ஒரு விஷயத்த வந்து பார்க்குற பார்வைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அநீதியை தட்டு கேட்கறதுல தப்பே இல்லை. ஆனால் இது நம்ம ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் கேட்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. 2 நாளைக்கு ஒரு 4 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஜூஸில் வந்து கலந்து கொடுத்து காதலனே கொண்டுட்டா. ஜட்ஜி கிட்ட போய் கதறி எழும்போது கூட ஜட்ஜி என்ன சொல்றாரு, 2 வருஷம் கழிச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. என்ன சொல்றாங்கன்னா வந்து இல்லை உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது தான் அவ்வளோதான் சொல்லி அனுப்பி விடுறாரு. அது ஏன்ற காரணத்தையும் சொல்றாரு. அங்கே அந்த இடத்துல வந்து என்ன மாதிரி தண்டனை கொடுக்குறாங்கன்றதை நீங்கள் பாருங்க. இப்போ மற்ற நாடுகள் மாதிரி வேற. மற்ற நாடுகளில் சாட்டையடி இருக்கு, சிங்கப்பூர்ல வந்து சவுக்கடி இருக்கு, பெரும்படி இருக்கு. மற்ற நாடுகளில் வெவ்வேறு தண்டனை இருக்கு. அங்க வந்து நீங்க இது மாதிரி அந்த மாதிரி தண்டனை இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம். இப்போ சாட்டை அடிக்கிற தண்டனை இங்க இருக்குன்னு வச்சுங்களேன். ஐயோ விஜய் வந்துட்டாருங்க, சாட்டையை சொல்றாரு, அவ்வளவுதான் அவர் வந்துட்டாருன்னா அந்த தண்டனை தான் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லலாம். இங்க அரசியல்வாதிகளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எந்த அதிகாரம்னா நான் சொல்ல நீதிமன்றத்துக்குள்ள அதிகாரம் கிடையாது. மற்ற அதிகாரங்கள் இருக்கு ஆட்சி அதிகாரத்தில். ஆனால் நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்க முடியும். அப்படிங்கும்போது கேட்டா நீதிபதிகளுக்கே அந்த மாதிரி வந்து சாட்டை எடுத்து சொல்ல முடியாது. சரிங்களா? சாட்டையடி தீர்ப்புன்னுவாங்க. சாட்டையடி மாதிரி தீர்ப்பு, சாட்டையடி தீர்ப்பு கிடையாது. நான் இதுல இருந்து ஒண்ணு சொல்றேன் சார். இந்த மாதிரி ஒரு சாட்டையடி மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்கறது கூட மென்ஷன் பண்ற மாதிரி அந்த போஸ்டரை கொடுத்திருக்கலாம். அப்படி இருக்கலாம். ஏன்னா அந்த போஸ்டர்ல யாரும் இல்ல. அப்போ பிரவீன் சந்தோஷமாக நான் ஏத்துக்கிறேன். நீங்க சொல்றது எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. உங்களுடைய உணர்வு என்ன புரிஞ்சுக்க முடியாது. அங்க ஆப்போசிட்ல யாரும் ஒரு காரணம் இல்ல. அதாவது ஒரு இடத்துல வந்துட்டாருன்னா அவருடைய நிர்வாகம் எப்படி இருக்குன்னா சாட்டடி நிர்வாகம் மாதிரி இருக்கும் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலத்துல இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நம்ம ஏமாந்துருக்கிறோம். சரி ரைட், அதே ரோட்ல நம்ம பயணிப்போம். ஒரு பாயிண்ட் என்ன சார், இப்ப இருக்கிறவங்க கிட்டே நம்ம ஏமாத்துதான் இருக்கும். எல்லாரும் ஏமாற போறோம்னு தெரிஞ்சிருச்சு, புதுசா ஏமாறதுல என்ன இருக்குன்ற மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு விஷயம் இங்க எல்லாருமே வந்து வெளியில இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து அந்த பவர் வரும்போது அவங்க யாரா இருக்காங்க கேலரியில உட்கார்ந்து இருக்க வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பா அங்க போய் கிரவுண்ட்ல பிளே பண்ணும்போது தான் தெரியும் கஷ்டம் என்னன்ட்டு. சாதாரண கஷ்டம் கிடையாது, நிஜமா சொல்றேன். இப்போ அரசியல் கட்சி நடத்தும் போதே உங்களுக்கு என்ன தெரியுது, பொதுச் செயலாளர் தூக்கி வெளியே அனுப்பிட்டு கட்சியோட மாவட்ட நிர்வாகிகள் போடக்கூடிய சூழல் இருக்கு. காரணம் கேட்டா கொஞ்சம் கண்ண மூடினா பறந்துருவாங்க, ஏமாந்துரும். அது மேற்கோள் காட்டினதே நான் தான் காட்டினேன். இப்போ சி ஆனந்த் வந்து கட்சி நிர்வாகிகளை மாவட்ட நிர்வாகிகளை நியமனம் பண்ணா என்டி ராமராவ் நிலைமை தான் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய சேனல்ல வந்து நான் வந்து நேர்காணல் கொடுத்தேன். அது வந்து ரெகுலராக அவர் பார்க்கக்கூடிய ஒரு சேனல். அது யாரு விஜய். சரிங்களா? அவர் எந்த சேனல் பார்க்குறாரு தெரியாது, ஆனால் வழக்கமாக பார்க்குறேன். அப்போ நான் சொன்னேன்னு கேட்டேன்னா என்டி ராமராவ் அப்படிதான் என்ன பண்ணாரு, அவருடைய வயசான காலத்தில் அவங்க மனைவி இறந்த பிறகு சிவபார்வதினு ஒருத்தர் வந்து கதை எழுத வந்தாங்க. யார் கதையை? என்டி ராமராவ் கதையை. பதிலுக்கு அவர்கிட்ட சென்றாரு, அவங்கள எழுதினாரு. இவங்க எழுத அவர் எழுத மாறி மாறி எழுதுறத கட்சியை அவர் பேர்ல எழுதினாரு அவங்க மருமகனே. யாரு? நான் சொல்றது சந்திரபாபு நாயுடு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள் எல்லாம் வந்துடுவாங்க. இப்போ சசிகலா வந்து முதல் நட்பு ஜெயலலிதாமாக்கு. அதுக்கு பிறகு வந்து நான் கேட்டேன்னா அவங்க குடும்பத்தில் அவ்வளோ பேர் வந்துட்டாங்கல்ல, கணக்கிலே இல்லாமல் வந்துட்டாங்க. அந்த மாதிரி கேட்டா இன்னைக்கு புஷி ஆனந்த் வருவாரு, அதுக்கப்புறம் வந்து ஆனந்த் வருவாரு, அதுக்கப்புறம் கோவிந்த் வருவான், அப்புறம் வந்து பிரசாந்த் வருவான், அப்படியே இந்துங்க நிறைய வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் யாருமே வந்து விஸ்வகர்மா கிடையாது, நாங்கள் ராஜஸ்தான் வந்து சந்து பாருங்க, ஆனந்த் கோவிந்த் ராம்சந்த் அப்படி சொல்லி நாங்கள் இந்த எங்களுக்கு இந்த இதுவே கிடையாது அப்படி கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஏமாறி இல்ல சார். இப்ப நீங்க சொல்றதுன்னா இல்லாத ஒரு சோசியல் மீடியா காலகட்டத்துல என்ன சொல்லலாம் நம்புற மக்கள் இருக்க கேட்டகரியில அப்ப நீங்க அப்படி என்ன வேணா பிளே பண்ணலாம். கரெக்ட் தான். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு வந்து சதி அரசியல் நடக்குது பிரவீன். யார வேணா கவுத்துறானுங்க. அப்பனே பிள்ளைய கவுத்துட்டு கட்சி எந்துன்றான். இங்கே தமிழ்நாட்டிலே பார்த்துட்டோம். 2 நாள் கொஞ்சம் கேப் வந்ததுதான். சரிங்களா? சொல்றேன் நானு. நம்பி கொடுத்தா சாவியை கொடுத்தா கட்சி அவன் பேர்ல எழுதிக்கிறானுங்க. அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில். அந்த
இதுக்கு முலாயம் சிங்கே அதுவே சொல்ல முடியும் நீங்கள் எங்கள் யூபியில். அப்போ நாங்கள் பிள்ளைங்க அடிச்சுட்டாங்க, மேடையே அடிச்சுட்டு தான் பார்த்தோம். இங்கேயும் தமிழ்நாட்டையும் நடந்தது. சரிங்களா? அதனால அதுக்கப்புறம் அதெல்லாம் வேற சமாதானம் போகுது. ஏன்னா உள்ளுக்குள்ள அது புகைச்சல் இருக்குதான் சார். கட்சியின் போது கேட்டால் அரசியல் இது, அரசியல் என்பது சதிகள் இருக்குது. அதனால இவர் இந்த நடவடிக்கை பார்த்தீங்கன்னா அவர் படத்துல ஒரு காட்சியை காட்டுறாரு. அந்த படம் வெற்றி அடையட்டும், நமக்கு அந்த சினிமாவை நம்ம இது பண்ணணுன்ற நமக்கு எண்ணம் கிடையாது, டிகிரேட் பண்ணணும் எண்ணம் கிடையாது. அவர் வெற்றி அடையட்டும். இன்னும் சொல்ல போனால் பல பைத்தியம் சொல்லிட்டு இருக்குது கடைசி படம் கடைசி படம். இன்னும் அவர் வாயால சொல்லவே இல்லை இது கடைசி படம் சொல்லிட்டு. இந்த படத்தில் நடிக்கிறார் 69ல் 70 டிஸ்கஸ்ல இருக்காரு. நான் சொல்றேன் 70 படம் டிஸ்கஸ்ல இருக்கிறாரு. ஆனா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறான் 69 கடைசி படம் கடைசி படம் கடைசி படம். அது கடைசி படம் கிடையாது. 70 டிஸ்கஸ் இருக்கு, 71 கூட போகலாம். ஆனா இந்த வருஷத்துல வேணா நீங்க சொல்றீங்கன்னா நான் வேணா ஒத்துக்கிறேன். ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வேணா அந்த படம் கமிட் ஆகலாம் ஒரு வேலை 26 எலெக்ஷனுக்கு பிறகு. ஆனால் விஜய் 70 படத்தில் நடிக்கிறார். இது உங்களுக்கு என்ன சொன்ன ஒரு பதிவாகவே நான் சொல்றேன். ஏன்னா இது வரைக்கும் அவர் டிக்ளேர் பண்ணவே இல்லை. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க கேட்டா அவ்வளோ அறிக்கை சொல்லிட்டாரு, கையில் இருக்கிற படங்களை முடித்து விட்டு நான் முழுமையாக அரசியலுக்கு வந்துடுறேன். எங்கேயுமே அவர் என்ன சொன்னாரு, கையில் இருக்கிற படங்களை முடிச்சுட்டு சொல்றாரு. எத்தனை படம் கையில் இருக்குன்னு தெரியுமா? எத்தனை அவர் கதை கேட்டிருக்கிறாரு தெரியுமா? அவருக்கு மட்டும் தான் தெரியும். அதனால கேட்டா இந்த படம் பாருங்க, ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் ஒரு கேட்டா சர்வாதிகாரத்தை எதிர்க்கிற படமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கதை அமைப்பு அப்படி இருக்கலாம் ஒருவேளை. இப்போ அவரோட அந்த நோட்டீஸ்ல இருந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, இப்ப கடைசியா அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறது இதுதான். அவர் தெளிவா சொல்றது என்னன்னா, முழுக்க பொலிட்டீஷியனா தான் இருக்க போறேன். மிக முக்கியமா எல்லாருமே காரணமா காட்டுறது என்னன்னா கமல் சார் தான். ஏன்னா கமல் சார் என்னன்னா அங்க ஒரு கால் இங்க ஒரு கால்ன்ற ஒரு பிளேல இருந்தாரு. அந்த பிளே இங்க ஒர்க் அவுட் ஆகாதுன்றத தளபதி அவர்கள் ரொம்ப கரெக்டா ஒரு பார்வையில இருந்திருக்காரு. பார்வையில இருந்தாரு, ஆனா டிக்ளேர் பண்ணாரான்னு கேள்வி. உண்மைதான், நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா இன்னைக்கு கேட்டீங்கன்னா இந்த படம் பூஜை போடும்போது சொல்லிடுவாங்க பிரவீன், யாரா இருந்தாலும் விஜய் சார் இதுதான் கடைசி படம் கேட்டா அவரு டைரக்டா அவரே கூட கொடுத்துருவாரு பிரஸ்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி சில வரலாறு இருக்கு. எம்ஜிஆர் எப்பவுமே தன்னை இதுதான் என் கடைசி படம் சொல்லவே இல்லை. முதலமைச்சர் சுந்தரபாண்டியன் நடிச்சார். ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அரசியல்னு ஒன்று நேரடியாக முதலமைச்சர், இப்போ ஒரு அரசியல்வாதியாக இருக்குது வேற, முதலமைச்சராக வந்த பிறகு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. எல்லாரும் என்ன சொல்லுங்க, அந்த காலத்தில் நாங்கள் அனுபவிச்சதெல்லாம் செவி வழி செய்தியாக நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பேப்பரில் வரதான் படிக்கிறது அந்த காலத்தில். அப்போன்னு கேட்டினா விமர்சனமாச்சு. என்னன்னு கேட்டினா இவர் ஒரு பக்கம் முதலமைச்சர் ஆகிட்டு இன்னொரு பக்கம் கேமரா மேக்கப் போட்டுன்னு கேமரா போய் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரா லதா கூட அப்படின்லாம் சொல்லி அந்த காலத்தில் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் கேட்டால் முதலமைச்சர் சுந்தரபாண்டியன் முடிச்சாரு. அதுக்கப்புறம் முடிக்காம பாதியில் விட்ட படம் எத்தனை இருக்கு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? எம்ஜிஆர் பாதியில் விட்ட படம் ரிலீஸே ஆகாமல் அடுத்த ஷூட்டிங்கே போகாத விட்ட படங்கள்லாம் இருக்கு. அது மாதிரி கேட்டினா கமல் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுல இல்லாம ஒரு என்ன சொல்ல கேட்டினா அரசியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஆழம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தார். எப்படி இருக்கு பார்க்கலாம், கிளிக் ஆனா நம்ம அதை விட்டுட்டு இப்படி போயிடலாம்னு சொல்லிட்டு இவர் வந்த சீக்கிரத்தில் கேட்டினா இவர் எதிர்பார்த்த அளவுக்கு ஃபண்டுலாம் வரல, படங்கள் தொடர்ச்சியா தோல்வி. ஸோ அதுக்கு பிறகு கேட்டினா வீரே அரமானத்துக்கு வருது. அதுக்கப்புறம் நமக்கு வேணாம். ஒரு கட்டத்துக்கு கேட்டினா நிதி கூட கேட்டாரு. ஒரு கட்டத்தில் வீடு மார்க்கெஜ் போயிடுச்சு, அடமானம் போயிடுச்சு, அது ஏலத்துக்கு போற சூழ்நிலை கேட்டினா ஆமா. அப்புறம் தான் கேட்டினா அவருக்கு தூக்கி கொடுத்தது விக்ரம் 2 தூக்கி கொடுத்துருச்சு. அவ்வளவுதான். அதோட பார்த்தாரு இதுக்கு மேலே நம்ம அரசியல் நமக்கு வேலைக்கு ஆச்சலாம் பேர் அளவு கட்சி வச்சிருக்காரு தவிர அவர் நல்ல நாள் பார்த்து கலைக்கணும், அது அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஆனா இன்னும் என்ன சார் சொல்றாங்க, டிஎம்கே கூட ஒரு சப்போர்ட்ல இருக்காரு, கண்டிப்பா அவருக்கு ஒரு சீட் இருக்கு, எம்பி பதவி சார். அதை வச்சு என்ன பண்றது, என்ன பண்ண போறாரு? அதை வச்சு எம்பியே கொடுத்தா வச்சுப்போமே, ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுவார், என்ன பண்ணுவார் அதை வச்சு? இப்போ இளையராஜா தான் ராஜ்யசபா எம்பி, என்ன பண்ணுவாங்க அதை வச்சு? எதுக்கு? ஒரு நல்ல நாள் பார்த்து கட்சி கலைப்பார் சார், அவ்வளவுதானே தவிர சில பேர் கலைக்காம கூட வச்சா யார் கேட்க போறாங்க? ஏன் சார் நீங்க எலெக்ஷன்ல போட்டியிடன்னு கேட்க போறீங்களா? கேட்க போறது இல்லைல்ல. மன்றம் எதுவும் கிடையாது, மன்றத்தை கலைச்சாச்சு, மன்றம் எதுவும் கிடையாது, இருந்துட்டு போட்டோம். இப்போ இவரு கூட கட்சி கூட இருக்குது, டி ராஜேந்திர கூட கட்சி இருக்கு, அவர் கலைக்கவே இல்லை, இன்னும் அப்படியே வச்சுருந்தா இருக்காரு. அதனால ஏன் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு கூட நினைக்கலாம். சரிங்களா? ஆனால் இவங்க எல்லாருக்கும் விஜய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல சார். இப்ப விஜய்ன்ற ஒருத்தர் நமக்கு என்னன்னா ஒரு அப்படி பாத்தீங்கன்னா ரஜினிக்கும் கண்டிப்பா அதுதான் நான் சொல்றேன். ஒவ்வொரு காலகட்டத்துல இப்ப விஜய் இருக்காரு, அதுதான் நான் சொல்றேன். ஒரு காலகட்டத்துல அவர் வரக்கூடிய சூழல் ஒண்ணு இருந்தது. அப்போ மூப்பனார் கலைஞர் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த உடன்படிக்கையில இவர் என்ன செஞ்சுட்டாங்க, விட்டாங்க. அன்னைக்கு ஒரு கட்சி தொடங்கியிருந்தாங்கன்னா 10 எம்பி வந்திருப்பாங்க. அப்போ அவர் விட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இவருடைய வாய்ஸ் எல்லாம் டவுன் ஆகுது.
என்னதான் வந்து எலெக்ஷன் வாய்ஸ் ரைஸ் பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வந்து மக்கள் மக்கள் வந்து நான் கேட்டேன் நம்பாருமே, வெறுக்கிறது இல்ல, நம்பல. அதுக்கப்புறம் ஜெயலலிதா இறந்த பிறகு கேட்டா ஒரு வெற்றிடம் இருக்கு, இந்த வெற்றிடத்துல வந்தாங்கன்னா நம்ம புள்ள பூந்தலாம்னு பார்த்தாரு. அதுக்கப்புறம் அதுவும் கூட அவரால் சக்சஸ் பண்ணிக்கிட்டாரு. அவ்வளவுதான், இதுதான் கரெக்ட். அந்த வகையில என்ன கேட்டினா, எனக்கு தெரிஞ்சது கேட்டினா, விஜயோட அந்த என்ன சொன்ன அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த குணாதிசயம், அந்த குணாதிசயத்துக்கு வந்து இங்க தமிழ்நாடு அரசியல் வந்து பொருந்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு டவுட் தான் எனக்கு இன்னும். ஏன்னா அந்த செயல்பாட்டுல வந்து அதிகமான ஆட்கள் வேலை செய்யற இடம், ஒரு பிரஷர்ல இருக்க இடம், டைம்லாம் பார்க்காத வேலை செய்யற இடம் சினிமா சார். கண்டிப்பா அப்படிப்பட்ட இடத்துல ஒருத்தர் ஸ்டாரா மாறி இருக்காரு. அதுவும் அதே ஏகப்பட்ட பத்திரிகையில ஒரு பயங்கரமா டிசாஸ்டரா பேசுறது. யார சொல்றீங்க? விஜய் தானே சொல்றீங்க? மாறல, மாற்றப்பட்டிருக்காரு சொல்லுங்க சார். எப்படி இருந்தாலும் அது 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 ஒரு தனி மனுஷனுடைய அந்த செயின் ரியாக்ஷன் தான் சார் எல்லாத்துலயும் வரும். இல்ல ஒரு செயின் ரியாக்ஷன் அரசியல் பண்ணுவார். இல்ல நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. அரசியல்ன்றது நீங்க செயின் ரியாக்ஷன் சொன்னீங்கல்ல, இன்னைக்கு எந்த நடிகர் போய் ரோட்ல நின்னாலும் 100 பேர் வருவாங்க சார், 1000 பேர் வருவாங்க, 1,00,000 பேர் வருவாங்க, கோடி பேர் வருவாங்க. இன்ஸ்டாகிராமுக்கே ஆள் கூடுறாங்க. அதுதான் நான் சொல்றேன். ஆனா அதுதான் நான் சொல்றேன், அது மட்டுமே போதாதுன்றேன். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த பேட்டருக்கு வருவோம், இந்த சாட்டையை சோட்டார்ல, அது ரசிகர்லாம் வந்து ஆரவாரம் பண்ணும் கண்டிப்பா. அப்போ நீங்க இன்னும் ரசிகர்லாம் வச்சிருக்கீங்க, தொண்டரா மாத்தல. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. எம்ஜிஆர் வந்ததும் என்ன செஞ்சாரு கேட்டினா, அந்த மன்றத்தை வந்து என்ன கேட்டினா அப்படியே கட்சியா மாத்தினாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் அரசியல்வாதியா மாறிட்டாங்க டோட்டலா. ரசிகர்கள் வந்து எல்லாமே ஒட்டுமொத்தமா, ஏன்னா அதுக்கப்புறம் படமே போல அவரு. முடிச்சிடும். அதுக்கப்புறம் அதே மாதிரி விஜயகாந்த் வந்தார்ல, அவர் மன்றத்தை வந்து அப்படியே வந்து மாத்திர எல்லாம் வேட்டி கட்டணும் உட்காந்து நீங்க பார்த்துருப்பீங்க. பொதுக்குள்ள எல்லாம் எல்லாம் வேட்டி கட்டணும், எல்லாம் மேல உட்காந்து பார்த்தோம். இங்க இவரே இன்னும் ஒரு அரசியல்வாதிக்குள்ள அந்த கெட்டப் வரல. இல்ல சார், அவர் என்ன யோசிக்கிறாருன்னா ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்ணலாம், மத்தவங்க பண்றதை நம்ம பண்ண வேண்டாம். நடக்காது. டெக்காரம் நீங்க மெயின்டைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி ஜெயலலிதா ஒரு டெக்காரம் வந்து மெயின்டைன் பண்ணாங்கன்னு. ஜெயலலிதா வேற, ஒரு பெண் என்பது வேற, ஆண் என்பது வேற. நீங்க அப்படிப்பட்ட பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து களத்துல இறங்கி வந்து ஒரு காலத்து உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து எதுக்காக ஜெயலலிதாவை கொண்டு வராருன்னு கேட்டிங்கன்னா 2 காரணம். ஒன்று கேட்டினா அவங்க லோன்லியாக இருக்கிறாங்கன்னு ஒன்று, ரெண்டாவது என்னென்னா வந்து நம்பிக்கைக்குரியவங்க ஜெயலலிதா வந்து எம்ஜிஆருக்கு. கலைஞருக்கு வந்து போகிற இடத்துல கூட்டம் அதிகமாகுது. கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் வந்து 10 வயசு வித்தியாசம். அப்போ அவரால் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடங்கள் போக முடியல, ஆக்டிவாக போக முடியல. இரவு நேரங்களில் வந்து அவருக்கு வந்து தெரியல, எம்ஜிஆர் வந்து சோடாபுட்டி கண்ணாடி போட்டிருப்பாரு, அதுக்கு மேலே தான் கருப்பு கிளாஸ். ஸோ கண் பார்வை பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ அதனால் இரவு நேரங்கள் அப்போது கேட்டால் ஒரு யூத் வேணும், நம்பிக்கைக்குரிய ஆள வேணும். ஆம்பளைகளை யாரை போட்டாலும் கவுத்துருவானுங்கன்னு தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சிடணும். அப்போ ஜெயலலிதா வந்து அந்த கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொண்டு வராங்க. அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைக்கணும், சாதாரணமாக கிடையாது. அவங்க புத்தகத்தில் எழுதியே இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு தான் சார் தார் சாலைகள் பிரமாதம். 80களிலும் சாலை வசதி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்பில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த புழுதியோட வருவாங்களாம், சொல்லுவாங்க அந்த அம்மா. புழுதி வந்து போய் குளிக்கும் போது பார்த்தா செம்மண்ணா போமா, அதாவது கேட்டா உடம்பு ஃபுல்லாக செம்மண்ணா இருக்கும், மண்ணா இருக்குமா. நம்ம 2 வீலர் போனாலே மண்ணு வருது இங்கே ரோட்ல, அது வருஷம் அது மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. கஷ்டப்பட்டு தான் அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் நடக்குது. நேரம், காலம், அதிர்ஷ்டம் எல்லாம் கூடி வந்த பிறகுதான் முதலமைச்சர் பதவி ஏற்றுறாங்க. அதனால டெக்காரம்ன்றது வந்து யாருமே இல்லை, நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் முதலமைச்சர் ஆகிட்ட பிறகு அந்த அம்மாவுடைய காஸ்டியூம் மாறுது, அதுபோல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றாங்க, அதெல்லாம் நடக்குது. ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இல்லை, மேடை சரிந்து விழுந்த கதை இருக்கு, சரிங்களா. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்குன்ற. நீங்க இப்போ விஜய் பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து ஒரு மேடையில ஒருத்தர் போறது, அவங்க பக்கத்துல நிற்க வச்சு அப்படி போடுறது, அதுதான் விரும்புறாரு. அதை தாண்டி வந்து கேட்டீங்கன்னா வந்து கை கொடுக்கறதையோ இதெல்லாம் வந்து அவர் விரும்பல. பாதுகாப்பு காரணம் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல சார். ஒன்றும் இல்லை சார். இப்போ இந்த நம்ம இந்த இது நடந்துகிட்டு இருக்கு சார். மத்திய பிரதேஷ்ல இருந்து உத்தரப்பிரதேஷ்க்கு ஒரு பொண்ணு வந்தது. அந்த பொண்ணோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அவங்க அத்துமீறி போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கும்பமேளா சுத்தி நடக்கிற ஒரு விஷயம் சார். இப்போ ஒரு நார்மலான ஒரு பொண்ணு சார், அவங்க சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆறான். அவங்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது கண்டிப்பா விஜய் அப்படின்ற ஒரு ஆக்டர் இங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இங்க நான் உங்களுக்கு நுணுக்கமா சொல்றேன், அது விஜயா இருக்கட்டும், வேற எந்த நடிகரா இருக்கட்டும், எல்லாரும் நீங்க களத்துல இறங்கி ஒரு 10 முறை வந்து உங்க முகம் பழகிடுச்சு வச்சுங்களேன். 10 முறை வந்துனாக்கா நீங்க வந்து உங்களுக்கு கூட்டமே வராது. நீங்க நினைக்கிறீங்களா? கூட்டத்தை நீங்க வர வைக்கிற சூழ்நிலாம் வரும்.
நீங்கள் வந்து விலகி இருக்கிற வரைக்கும் சார், நீங்கள் டெக்காரம்னு காட்டுறதுன்னு கேட்டினா ஒரு பொருளை வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு சலிச்சிடும். அப்போ நீங்கள் ரொம்ப லாங் டைம் எடுத்து அந்த முகத்தை காட்டணும். இப்போ பரந்தூரில் காமிச்சோமா, அதோட ஒரு 1.5 மாதம் கழிச்சு ஒரு நிகழ்ச்சியில் காட்டணும். அப்படி இருக்கு. அது வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகாது. இங்க இருக்கிற எல்லா தலைவர்களும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ வைகோவுக்கு வந்து இன்னைக்கு செல்வாக்கு இல்லாமல் போகலாம், ஆனால் கட்சி 2ஆ செங்குத்தா பொழந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து வைகோ தான். எம்ஜிஆர் கூட கிடையாது. ஆனா ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவர் போகும்போதெல்லாம் கூட்டம் அப்படியே வந்து பிரம்மாண்டமான கூட்டமா இருக்கும். மாநாடு இப்போ ஒரு மாநாடு பாக்குறீங்கல்ல, அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு மாநாடு அப்படி இருந்தது கூட்டம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்பிக்கை இழக்கும் போது அந்த கூட்டம் போயிடுது. நீங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க டிஸ்டன்ஸை நீங்க மெயின்டைன் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். நான் அதுக்காக போயிட்டு நீங்க வந்து கையெல்லாம் கீறிக்கிங்க, ரசிகர்லாம் அப்படி கிள்ளிக்கு பார்ப்பாங்க, தொட்டு பார்ப்பாங்க, இதெல்லாம் இருக்கு. நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, உண்மை இது. ஆனால் நீங்க குறைஞ்சபட்சம் சந்திக்கிறதே நீங்க இடைவெளி விட்டு சந்திங்க. இந்த வேன்ல போனீங்கல்ல, அந்த வேன்லயே நீங்க போங்க, இறங்க கூட வேணாம். ஆனால் இங்க ஒரு இடம் போறீங்களா, அடுத்து இன்னொரு இடத்துல ஒரு மாநாடுல ஒரு மாவட்ட மாநாடு, மாவட்ட பொதுக்கூட்டம் இல்ல இந்த மாதிரியான மக்கள் கிட்ட போங்கலன்னு சொல்ல வரேன். அடுத்து நீங்க எதுவுமே போன சார், இங்க கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனீங்கல்ல, அந்த மாதிரி 10 தொண்டர்கள் கல்யாணத்துக்கு போங்க, முடிஞ்சு போச்சு. 10 தொண்டர்களுடைய கல்யாணத்துக்கு போய். இப்போ நீங்க ஒன்று கேளுங்க, திருமாவளவன் வந்து எந்த பின்புலம் கிடையாது சார், எந்த ஸ்டார் வேல்யூ கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் அந்த மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு விழாக்கு எங்க போனாலும் இல்லை ஒரு கட்சி மாநாடு எப்படி அவ்வளவு கூட்டம் வருது? நீங்க சொல்லலாம் இதெல்லாம் அவங்க சமுதாயத்தை சார்ந்தவங்க அப்படி கூட நம்ம சொல்லலாம். எவ்வளவு உழைப்பு இருக்கு. அவர் ஒரு தடவை கேட்கிறாங்க, நீங்க வந்து பாராளுமன்றத்துல நீங்க வந்து ஏன் வந்து ஆப்சென்ட் ஆவறீங்க அப்படி கேட்கும்போது அவர் சொல்றாருன்னு கேட்டா, நான் கட்சிக்கு நான் தான் தலைவர், ஒரு இன்விடேஷன் கொண்டாந்து தொண்டன் வச்சா கூட அவன் என்ன எதிர்பார்க்கறான், தலைவர் கல்யாணத்துக்கு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அதுக்கும் நான் போய் ஆகணும், ஒரு தலைவர் ரோலையும் நான் பண்ணி ஆகணும், ஒரு கட்சிக்கு தலைவராக. இன்னொரு பக்கம் நான் எம்பியாகவும் நான் இது பண்ணணும். அதனால எனக்கு வந்து ஆப்சென்ட் அதிகமாகுது அப்படின்னு ஒரு தடவை பேட்டி கொடுத்தேன். இது நியாயம். ஏன்னா பல திருமணத்துக்கு ராத்திரி 10 மணி 11 மணிக்கெல்லாம் கூட வந்து கல்யாணமே முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ள உட்காந்துருப்பாங்களாம். அந்த மாதிரி கூட போயிருக்காராம். உள்ள போக முடியாம மறுநாள் கூட வந்து அந்த வீட்டுக்கே கூட போய் வாழ்த்திருக்காராம். சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒர்க் சொல்றேன் நான், இப்படி மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகணுன்ற நான். நீங்க சொல்றது உண்மை. விஜயகாந்த் கூட வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து கை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கையெல்லாம் கீறிடுவாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு டெட்டால் போட்டு கழுவாராம். அவ்வளோ கஷ்டம் இருக்கு. நான் வந்து அதை சொல்லலை. நீங்க பாதுகாப்பு ஏற்பாடுலாம் பண்ணி இப்போ ஜெயலலிதா வந்தாங்க, யாரை கிட்ட நெருங்க முடியுமா? எப்படிப்பட்ட பாதுகாப்பு? அப்போ நீங்க வந்து நீங்க பாதுகாப்பு வச்சுங்க. ஆனா மக்களையே நான் சந்திக்க மாட்டேன்னு சொல்றது இருக்குது பார்த்தீங்களா, அங்கதான் சிக்கல். நான் ஒரு டெக்காரம், நான் வந்து ஒரு டெக்காரம் நான் மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மக்களையும் சந்திக்காம இருக்க முடியாதுல்ல. நீங்க சாட்டையை சொல்லலாம், நீங்க எல்லாம் பண்ணலாம் சார். சினிமா வேற கவுத்துருவாங்க, சினிமா நினைச்சுக்கலாம். நீங்க இங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு சார். இன்னைக்கு உலகம் மாறிட்டே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இன்ஸ்டால வந்து பாத்தீங்கன்னா ராகுல், அவன் பேர்னா ராகுல் டி, நேற்று கூட வந்து பார்த்தேன். நம்ம வழக்கமா பாக்குறது தான் வந்து, நேற்று கூட வந்து பாக்குறதுன்னு கேட்டா கஷ்டமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அவ்வளவு பேரை வந்து சம்பாரிச்சிருக்கிறான் சொல்றேன் நான். எவ்வளவு பணம் சம்பாரிச்சான்னு செகண்ட், அப்ப எவ்வளவு ஆடியன்ஸ் எனக்கே இன்னொரு தடவை பார்க்கணும்னு இருக்குல்ல தோணுது. என்ன அந்த பார்த்து தான் இருப்பேன் சில நேரங்கள்ல. சொல்றேன் நான், அந்த மாதிரி கூட்டம் சேர்றது வந்து ஆட்கள் சேர்றது பத்தி பிரச்சனையே இல்லை. சவுக்கு சங்கருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. ஜெயிலுக்கு போகும்போது எவனா ஜெயில் வாசல போய் நின்னா சார் எங்க சவுக்கு சங்கர் நான் பார்க்கணும் சொன்னானா? எல்லாருக்கும் அதேதான். நான் கூட சொல்லலாம், என் வந்து 1,00,000 பேர் பாக்குறாங்க என் வீடியோவை சொல்லிட்டு. யாராவது என்ன சிக்கல படுத்து வச்சுங்க 2 நாள். நீங்க வந்து ஒரு நாள் போனா போன் வேணா வரும், சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பீங்க, அவ்வளவுதான். அடுத்த நாள் அவ்வளவுதான், கேலண்டர் கிழிக்கிற மாதிரி கிழிச்சு போட வேண்டியதான். ஸோ இப்படிதான் எனக்கு எல்லாருக்கும் இதுதான் நிலைமை. இன்னைக்கு யார் சார் எம்ஜிஆர் ஞாபகம் வச்சிருக்காங்க? எங்க போனாங்க எம்ஜிஆர்? கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர் எங்க போனாங்க? தொண்டர்கள் எங்க போனாங்க? நீங்க சொல்லுங்க. ஜெயலலிதாக்கு எவ்வளவு பேர் இருந்தாங்க தொண்டர்கள், எங்க போனாங்க? வைகோக்கு வந்த கூட்டம், வைகோ உயிரோடு தானே இருக்காரு. வைகோக்கு பின்னாடி திரண்ட அந்த கூட்டம் எங்க? செத்து போயிட்டாங்களா எல்லாரும்? பின்ன இதுதான், இதெல்லாம் மாய. இந்த சாட்டை சொல்லும் போது விசில் அடிக்கிறது கூட்டம் இதெல்லாம் வேற. நீங்க இப்ப என்ன செய்யணும், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போடணும்னா அந்த ரசிகர்களை நீங்க தொண்டர்களா மாற்றணும். நீங்க ஆனா இன்னும் ரசிகர்களா வச்சுருக்கீங்க, நீங்களே இன்னும் நடிகராகவே இருக்கிறீங்கன்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான்.